Good morning, students. Today we are going to see a new prose in Unit 2, that is The Wind on Haunted Hill. Okay. Find the hidden words in the pictures. One has been done for you. Observe the image carefully. Here you can see some words. For example, they had given cat. The first one is cat. Observe the tail. And the tail, you can see the word cat, C-A-T. Another thing, see the mirror. Here you can see the word mirror. Okay, remaining things you have to do it. Okay, and then this riddles also you have to do it. Next page, turn the next page. Today we are going to see section 1. Okay. Who cried the wind as it swept down from the Himalayan snows. It hurried over the hills and faces and hummed and moaned in the tail pines and deodars. Then whoன்னு இங்கே என்ன ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா விண்டோட சவுண்டை வந்து நம்மளுக்கு இங்கே சொல்கிறாங்க. நம்மளுக்கு விண்ட் ப்ளோ ஆகும்போது ஒரு சவுண்ட் வரும் இல்லைம்மா, அந்த மாதிரி ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வருதான். எங்கே இருந்து அப்படின்னு சொன்னால் ஹிமாலயன் ஸ்னோஸ், ஹிமாலயன் அந்த மவுண்டைன் இருக்குல்ல, அதில் இருக்க அந்த ஸ்னோஸை தள்ளிக்கிட்டு அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஹம்டு, ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டு வருது. அப்போ அந்த அங்கே கூட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் டால் பைன் ட்ரீஸும் அண்ட் தென் டியோட்ராஸ் அப்படின்னு சொல்கிறது அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் த ட்ரீ தான். சரியா? இன் தமிழ் வி கால் இட் அஸ் தேவதாரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா? இந்த ட்ரீஸை சவுண்ட் கொடுத்துட்டு வருது. ஓகேவா? ஆன் Haunted Hill there were little to stop the wind, only a few stunted trees and bushes and ruins of what had once been a small settlement. Here Haunted Hill அப்படின்னா இட் மீன்ஸ் அந்த பேய் சொல்லுவோம்லம்மா, அந்த மாதிரி அந்த அங்கே ஒரு ஹில் இருக்குது. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேய் வீடு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஹில்ஸில் வந்து நிறையா வந்து பேய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ வந்து நிறையா இங்கே வந்து 100 மீன்ஸ் பொசஸ்டு கொடுத்துருக்காங்க. மோன் மீன்ஸ் மேக் எ லாங் லோ சவுண்ட், அந்த சவுண்ட்ஸ் பார்த்தோம்ல. ஓகே, அண்ட் தென் ruins அப்படின்னு சொன்னால் decayed, collapsed building or place. Terrible அப்படின்னா fearful. ஓகே, அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வருது எங்கே அப்படின்னு சொன்னால் ரெயின்ஸ், அந்த மாதிரி இதுகளில் வந்து சவுண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. On the slopes of the next hill there was a small village. People kept large stones on their tin roofs to prevent them from blowing away. There was nearly always a wind in these parts. Even on sunny days doors and windows rattled, chimneys shocked, cloths blew away. Here என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்லோப்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஹில் தேர் வாஸ் எ ஸ்மால் வில்லேஜ். அந்த ஸ்லோப்ஸ்க்கு அடுத்து ஒரு நியர்பை ஒரு சின்ன வில்லேஜ் இருந்தது, ஸ்மால் வில்லேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கெப்ட் லார்ஜ் ஸ்டோன்ஸ் ஆன் தே டின் ரூஃப்ஸ் டு ப்ரிவெண்ட் ஃப்ரம் தேம் ப்ளோயிங் அவே. அந்த ரூஃப்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, கல்லுகளை தூக்கி வைக்கிறாங்களாம். ஓகேவா? அதுலேருந்து பறந்து போகாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த குட்டி குட்டி பெரிய பெரிய லார்ஜ் ஸ்டோன்ஸ் எல்லாம் தூக்கி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த விண்ட்லேருந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த விண்ட் வந்து ப்ளோ ஆகிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈவன் ஆன் சன்னி டேஸ், வெயில் காலமாக இருந்தாலும் ஹாட் டேஸாக இருந்தாலுமே அந்த டோர்ஸு விண்டோஸ் ரேட்டில் அந்த சிம்னி கிளாத்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ பறந்துடாமல் இருக்கிறதுக்காண்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 3 children stood beside a low stone wall
ஸ்ப்ரெட்டிங் கிளாத்ஸ் அவுட் டு ட்ரை. 3 குழந்தைங்க அந்த ஸ்டோன்ஸ்க்கு பின்னாடி நின்று அவங்களோட கிளாத்ஸ் எல்லாம் வந்து காய வைக்கிறாங்க. அண்ட் ஈச் கார்மெண்ட் தே பிளேஸ்ட் ராக். ஈவன் தென் த கிளாத்ஸ் ஃப்ளட்டர் லைக் ஃப்ளாக்ஸ் அண்ட் பெனட்ஸ். அப்படி அந்த கல்லுகளை தூக்கி மேலே வைக்கிறாங்க. அப்படி வச்சாலுமே என்ன ஆகுது, பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஈவன் இந்த கொடிகள்லாம் செய்யும்ல அந்த மாதிரி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உஷா, டார்க் ஹேட் அண்ட் ரோஸ் cheeked, struggled with her grandfather's long loose shirts. உஷான்ற ஒரு கேர்ளு ஹியர், ஓகேவாம்மா. அவங்க வந்து எப்படின்னா டார்க் ஹேர் இருந்ததான், ரோஸ் சீக் அதாவது கன்னங்கள்லாம் ரோஸ் கலரில் இருந்ததான். அவங்களோட கிராண்ட் ஃபாதரோட ஷர்ட்டோட வச்சுட்டு, அதாவது லூஸ் ஷர்ட்டை வச்சுட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. சி வாஸ் 11 or 12. அவங்களுக்கு எவ்வளோ 11 years, 11 to 12, அதாவது 12 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹர் யங்கர் பிரதர் சுரேஷ் வாஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட் டு டூ டவுன் அ பெட்ஷீட் வைல் வினியா, a slightly older girl, Usha's friends and neighbor, was handling them the clothes one at a time. அப்போ சுரேஷ் வந்து இந்த உஷாவோட பிரதர், ஓகேவா. அண்ட் தென் இந்த பெனியா அவளும் தான் என்ன பண்ணுறா, இவனோட ஒரு ஓல்டர், கொஞ்சம் மூத்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உஷாஸ் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர், அவங்களாம் அந்த கிளாத்ஸை வச்சு அட் அ டைம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க.